وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل والآخرة خير وأبقى. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹுத்பத்துல் ஹாஜா என்று சொல்லப்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய அந்த ஹுதுபாவுக்கு பிறகு சபீஹ் ரப்பிக்கல் ஆலா சூராவுடைய ஒரு வசனத்தை நான் படித்தேன். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல் ஆখিরাতু கைரு வ அப்கா. மறுமை வாழ்க்கை அதுவே சிறந்தது மற்றும் நிலையானது. உலக வாழ்க்கையை மறுமை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் நிச்சயமாக மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது, மேலும் அது நிலையான வாழ்க்கை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்றைய ஜும்மா உரையில் உலக வாழ்க்கையின் யதார்த்தமான நிலை என்ன, உலக வாழ்க்கையில் ஒரு மூமின் வாழும் பொழுது இந்த வாழ்க்கையை அந்த மூமின் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை சுருக்கமாக நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் நாம் எல்லோரும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்கிறோம். நமக்கு தெரியும், மறுமை வாழ்க்கைதான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் சொர்க்கத்தை அடைவதுதான் மகத்தான வெற்றி, மாபெரும் வெற்றி. அந்த சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதுதான் மிகப்பெரிய பாக்கியம் என்று நமக்கு தெரியும். இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய மனிதர்களில் ஒரு சாரார், ஒரு பெரிய கூட்டம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்ளாத காஃபிர்களாக இருக்கிறார்கள். அந்த காஃபிர்கள் பொறுத்தவரையில் இந்த உலக வாழ்க்கை தான் எல்லாமே. இந்த உலக வாழ்க்கையில் கை நிறைய சம்பாதிப்பது, சொகுசு வாழ்க்கையை வாழ்வது, வசதி வாய்ப்புகளை சேர்த்துக் கொள்வது, சொத்தை சேர்த்துக் கொள்வது, பிடித்த விஷயங்களை எல்லாம் செய்வது, பிடித்த வாழ்க்கை வாழ்வதுதான் அவர்களுக்கு அவர்களுடைய பார்வையில் மிகப்பெரிய வெற்றி. அதை அடைந்து விட்டால் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் மேன் என்பதாக அவர்கள் நினைப்பார்கள். காரணம், அவர்களுக்கு மறுமை வாழ்க்கை மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் ஆச்சரியப்பட வேண்டிய, மாறாக துக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களிலும் பெரும்பாலான மக்கள் நினைச்சுகிறார்கள் அதே நிலைப்பாட்டில் தான் வாழ்கிறார்கள். என்னதான் நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் மறுமை வாழ்க்கை மீது வெளிப்படையான வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது எப்படி அந்த காஃபிர்கள் உலகம் 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 என்று உலக மோகத்தில் உலகத்தை சம்பாதிப்பதற்காக பேராசையோடு வாழ்கிறார்களோ, அதே பேராசையோடு உலக ஆசையோடு தான் பல முஸ்லிம்களும் வாழ்கிறார்கள். நம்பிக்கை என்று பார்க்கும் பொழுது வித்தியாசம் உண்டு. இவர்களுக்கு மறுமை வாழ்க்கை மீது நம்பிக்கை உண்டு, அந்த காஃபிர்களுக்கு மறுமை வாழ்க்கை மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் வெளிப்படையான செயல்கள் என்று பார்க்கும் பொழுது பெரிய வித்தியாசம் காண முடிவதில்லை. முஸ்லிம்கள் எத்தனை பேர் உலகத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி மறுமை வாழ்க்கை விலை பேசி மக்களை ஏமாத்துகிறார்கள், மோசடி செய்கிறார்கள், தொழுகையெல்லாம் விட்டுவிட்டு உலகம் சம்பாதிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். செய்கிறார்களா இல்லையா? வெளிப்படையான இந்த செயல் மறுமை வாழ்க்கை நம்பிக்கை கொண்ட ஒருவருடைய செயலாக இருக்க முடியாது. இந்த வெளிப்படையான இந்த செயல் காஃபிர்களுடைய செயல். மறுமை வாழ்க்கை நம்பிக்கை கொண்ட ஒருவராக இருந்தால் மறுமை வாழ்க்கை உடைய அந்த சிந்தனையோடுதான் தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் அன்பானவர்களே, நம்முடைய சகல காரியங்கள் சரியாக அமைய வேண்டும், மறுமை சிந்தனையோடு அமைய வேண்டும் என்று சொன்னால் மறுமை மீது நம்பிக்கையோடு சேர்த்து உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது அதையும் நாம் புரிந்து கொள்வது, உலக வாழ்க்கையின் யதார்த்தமான நிலையை அறிந்து கொள்வதும் அவசியம். அன்பானவர்களே, உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே உலக வாழ்க்கையை பலவிதமாக சித்தரிக்கிறான், வர்ணிக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே உலக வாழ்க்கையை சொல்கிறான், மறுமையை காட்டிலும் உலக வாழ்க்கை என்பது
இல்லா மதா. அது ஒரு குறுகிய காலம் வரை பயன் தரக்கூடிய ஒரு பொருள், அவ்வளவுதான். ஒரு சில நன்மைகள் தரக்கூடிய ஒரு பொருள் தானே தவிர அது பெரிய ஒரு விஷயமோ பெரிய ஒரு வாழ்க்கையோ கிடையாது. அற்பமான ஒரு இடம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கையை சித்தரிக்கிறான். ஆகவே உலக வாழ்க்கை மறுமையை காட்டிலும் மிக அற்பமான வாழ்க்கை, மேலும் மிக சொற்பமான வாழ்க்கை, மிக குறைந்த வாழ்க்கை. சரி, அந்த குறைந்த வாழ்க்கையாவது பெருமதியான வாழ்க்கையா என்று கேட்டால் அதுவும் கிடையாது, மிக அற்பமான வாழ்க்கை. இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணங்களை கொண்டு ஹதீஸில் நமக்கு விளக்குகிறார்கள். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமை வாழ்க்கையை காட்டிலும் உலக வாழ்க்கையின் உதாரணம் எப்படிப்பட்டது என்றால், உங்களில் ஒருவர் தன்னுடைய விரலை கடலில் நுழைத்து எடுத்து பார்க்கட்டும் விரலில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்று. என்ன அர்த்தம்? கடலில் விரலை நுழைத்து எடுத்தால் எவ்வளவு தண்ணீர் வரும்? ஓரிரண்டு சொட்டு தான். ஆகவே ரசூல் சொல்கிறார்கள், அந்த ஓரிரண்டு சொட்டு தான் உலக வாழ்க்கைக்கான உதாரணம். அந்த கடல் என்பது மறுமை வாழ்க்கைக்கான உதாரணம். ஏதாவது கம்பாரிசன், ஏதாவது ஒப்பிடுதல் இருக்கிறத யோசித்து பாருங்க. அந்த கடல் தண்ணி இருக்கும் அந்த ஓரிரண்டு சொட்டுக்கும் ஏதாவது விதத்தில கம்பாரிசன் உண்டா? எத்தனை மடங்கு அந்த ஓரிரண்டு சொட்டை விட அந்த கடல் தண்ணீர் எத்தனை மடங்கு அதிகம் என்று ஏதாவது சொல்ல முடியுமா? கணக்கு வழக்கு உண்டா? ஒருபோதும் கிடையாது. ஆக அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கை, உலகம் உலகம் என்று நாம் ஓடி போகிறோமே, இந்த உலக வாழ்க்கை ஓரிரண்டு சொட்டு தண்ணீர் மாதிரி தான். என்ன மறுமை வாழ்க்கை பெரும்பாலும் நாம் மறந்து உட்கார்ந்து இருக்கிறோமோ, அந்த மறுமை வாழ்க்கை கடல் போன்றது. அதற்கு ஒரு முடிவு கிடையாது, அதற்கு ஒரு எல்லை கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடல் தண்ணீரை கொண்டு அழகான ஒரு உதாரணத்தை தருகிறார்கள் மறுமை வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும். ஆக யோசித்து பாருங்கள், உண்மையில் நாம் அறிவாளிகளாக இருந்தால் உலக வாழ்க்கைக்காக மறுமை வாழ்க்கை மறப்போமா? அப்படி மறந்து நாம் உலகத்திற்கு பின்னால் சென்றால் என்ன அர்த்தம்? கடலை விட்டு இந்த முட்டாள் ஓரிரண்டு சொட்டு தண்ணீருக்காக வேண்டி அலைகிறான் என்றுதானே பொருள். ஆகவே ஒருபோதும் ஒரு அறிவாளி மறுமை சிந்தனையை விட்டு உலகத்துக்கு பின்னால் போக மாட்டான். உலகத்தை சம்பாதிப்பதற்காக ஏமாத்த மாட்டான். உலகத்தை சம்பாதிப்பதற்காக மோசடி செய்ய மாட்டான், துரோகம் செய்ய மாட்டான். உலகத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி அடிப்படையான வாஜிபான இபாதத்துகளை புறக்கணிக்க மாட்டான். அதே போல அன்பானவர்களே, உலக வாழ்க்கை மிக அற்பமானது, விலை மதிப்பில்லாதது என்கிற அந்த கருத்தும் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை இல்லா மதா என்கிற அந்த வார்த்தையில் உண்டு. அதற்கான ஒரு உதாரணத்தை தான் ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا منها شربة ماء. அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலக வாழ்க்கை ஒரு கொசுவின் ரெக்கைக்கு ஈடாக இருந்திருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிருக்கு குடிக்க தண்ணீர் கூட கொடுத்திருக்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பார்வையில் இந்த உலக வாழ்க்கையின் பெருமதி, மதிப்பு ஒரு கொசுவுடைய ரெக்கைக்கு சமமாக கூட இருந்திருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிருக்கு குடிக்க தண்ணீர் கூட கொடுத்திருக்க மாட்டான். பெருமதியான இந்த உலக வாழ்க்கையில் அந்த தண்ணீர் கூட பெருமதியானது, இதையெல்லாம் நான் காஃபிருக்கு கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிருக்கு தண்ணீர் கூட கொடுத்திருக்க மாட்டான் என்பதாக ரசூல் சொல்கிறார்கள். ஆனால் அப்படியா இருக்கிறது நிலவரம்? காஃபிர்கள் என்ன கஷ்டமாக வாழ்கிறார்கள்? கஷ்டமாக வாழக்கூடிய காஃபிர்களும் உண்டு, கஷ்டமாக வாழக்கூடிய மூமினீன்களும் உண்டு. ஆனால் காஃபிர்களுக்கு குடிக்க தண்ணீர் எல்லாம் கொடுக்கவில்லை என்று கேட்டால் அப்படி கிடையாது. எத்தனையோ காஃபிர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு கூட கிடைக்காத, இறை விசுவாசிகளுக்கு கூட கிடைக்காத ஆசாபாசங்கள், வசதி வாய்ப்புகள், சொத்துக்கள் எல்லாம் அல்லாஹ் அவர்கள் கொடுத்திருக்கிறார். உலகத்தில் உள்ள மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியல் எடுத்தால் காஃபிர்கள் தான் முதலாவது வருவார்கள். அல்லாஹ் கணக்கே இல்லாமல் அவர்களுக்கு வாரி வாரி கொடுத்திருக்கிறான். காரணம் என்ன? உலக வாழ்க்கையின் இந்த நியமத்துகள் அல்லாஹ்வுடைய பார்வையில் பெருமதியானது கிடையாது. ஆகவே அல்லாஹ் வாரி வாரி காஃபிர்களுக்கும் தருகிறான். எப்படிப்பட்ட காஃபிர்கள்? அல்லாஹ்வே இல்லை என்று சொல்பவர்கள், அல்லாஹ்வை திட்டுபவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை திட்டுபவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை தரக்குறைவாக பேசுபவர்கள், அப்படிப்பட்ட காஃபிர்களுக்கும் அல்லாஹ் வாரி வாரி தருகிறானே. காரணம் என்ன? இந்த உலக வாழ்க்கை நியமத்துகள் அல்லாஹ்வுடைய பார்வையில் பெருமதியானது கிடையாது. இந்த உலக வாழ்க்கைக்கு அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு மதிப்பு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ்வுடைய பார்வையில் கொசுவின் ரெக்கைக்கு சமமாக இருந்திருந்தால் அல்லாஹ் காஃபிருக்கு குடிக்க தண்ணீர் கூட கொடுக்க மாட்டான். சரி, இதே விஷயத்தை அல்லாஹ் மறுமை வாழ்க்கையில் செய்வான். யோசித்து பாருங்கள், மறுமை வாழ்க்கை, அதில் மறுமை வாழ்க்கையில் சொர்க்கம், சொர்க்கத்தின் நியமத்துகள் எவ்வளவு பெருமதியானது என்பதை இந்த இடத்தில் நம்மால் உணர முடியும். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நார்மலான குடிக்கக்கூடிய தண்ணீர், அந்த தண்ணீரை அல்லாஹ் காஃபிருக்கு தருவானா? நாளை மறுமை நாளிலே அவர்கள் தாகத்தில் கத்தி கதறி கேட்பார்கள், தாகம் இருக்கிறது, தண்ணீர் தாருங்கள் என்று கேட்பார்கள். ஆனால் அவர்களுக்கு நார்மலான தண்ணீர் கூட அங்கு கிடைக்காது. அவர்கள் தண்ணீர் கேட்டால் கொதிக்கும் தண்ணீர் தான் வழங்கப்படும்.
அதை குடித்ததும் அவர்களுடைய தொண்டையிலிருந்து ஆரம்பித்து குடல்கள் வரை எல்லாமே எரிந்து போய்விடும். ஆகவே அங்கு காபிர்களுக்கு நார்மலான தண்ணீர், ஒரு மிடக்கு தண்ணீர் கூட கொடுக்கப்படாது. காரணம் என்ன? மறுமையில் அந்த தண்ணீர் கூட பெருமதியானது. இந்த உலகத்தில் தண்ணீர் என்ன, பெரிய பெரிய நியமத்துகள் கூட தற்காலிகமானவை, அது நிரந்தரமான நியமத்துகள் கிடையாது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கையை மறுமையை காட்டிலும் இது ஒரு குறுகிய காலம் வரை பயன் தரக்கூடிய ஒரு சொற்பமான அற்பமான ஒரு பொருள் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதற்கான உதாரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நமக்கு சொல்கிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை குர்ஆனிலே மதாஉல் குரூர் வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றம் தரக்கூடிய பொருள் தானே தவிர வேறில்லை என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். ஏமாற்றம் தரக்கூடிய பொருள். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது, நிலை இல்லாதது, மிக அற்பமான வாழ்க்கை. இருந்தாலும் இந்த உலகம் என்ன செய்கிறது? மக்களை ஏமாத்துகிறது. ஏதோ இந்த உலகம் நிரந்தரமாக இருப்பது போல், இந்த உலகத்தை சம்பாதித்து விட்டால் நீதான் பெரிய பாக்கியசாலி, நீதான் பெரிய வெற்றியாளன் என்றெல்லாம் இந்த உலக வாழ்க்கை தன்னுடைய அழகில் நம்மை மயக்கி விடுகிறது, ஏமாற்றி விடுகிறது. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு பொருள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆகவே அன்பானவர்களே, ஒரு உண்மையான மூமினாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கை மிக சொற்பமான வாழ்க்கை, நிரந்தரமில்லாத வாழ்க்கை. என்னதான் ஒருவர் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து விட்டாலும் அதிகபட்சம் எவ்வளவு வாழ முடியும்? குறிப்பா இந்த காலத்தில் 100 ஆண்டு, 90 ஆண்டு, 80. ரசூல் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் பெரும்பாலானவர்களுடைய வயது 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் இருக்கும். மிக குறைந்தவர்கள் தான் 70ஐ தாண்டி போவார்கள். இதுதான் ஒரு மனிதன் அதிகபட்சம் வாழ்ந்தால் உள்ள வாழ்க்கை. அந்த வாழ்க்கையும் மிக பெருமதி, மிக அற்பமானது, சொற்பமானது. அதற்கு அடுத்துள்ள வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையில், அற்பமான இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் அதையும் ரசூல் அவர்கள் நமக்கு அழகாக சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலக வாழ்க்கை ஒரு காஃபிருக்கு சொர்க்கம் மாதிரி. இதுதான் அந்த காஃபிருக்கு சொர்க்கம். ஆனால் மூமின் பொறுத்தவரையில், ஒரு இறை விசுவாசி பொறுத்தவரையில் இந்த உலக வாழ்க்கை அவருக்கு ஒரு சிறைச்சாலை மாதிரி, ஒரு ஜெயில், ஒரு சிறைச்சாலை. ஒரு மூமின் பொறுத்தவரையில் காஃபிருக்கு இது சொர்க்கமாக இருக்கலாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இது இந்த உதாரணத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு மூமின் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு கைதி மாதிரி, ஒரு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறைவாசி மாதிரி இருக்க வேண்டும். இது ரசூல் அவர்கள் சொன்ன ஒரு அழகான உதாரணம். இந்த உதாரணத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறைச்சாலை மாதிரி என்று சொன்னால் என்ன பொருள்? சிறைச்சாலை யோசித்து பாருங்கள். சிறைச்சாலையில் ஒரு சிறைவாசி, ஒரு கைதி எப்படி இருப்பார் என்று சொன்னால், விரும்பிய ஆடையை அணிய முடியாது, விரும்பிய நேரத்தில் தூங்க முடியாது, விரும்பிய நேரத்தில் சாப்பிட முடியாது. எல்லாமே அவர்கள் சொல்லக்கூடிய நேரப்படிதான் செய்ய வேண்டும். விரும்பிய உணவு கூட சாப்பிட முடியாது. விரும்பிய விதத்தில் எங்கு வேண்டுமானாலும் போகலாம், அப்படியெல்லாம் சட்டம் கிடையாது. ஒரு பவுண்டரி இருக்கும், அதற்குள் தான் இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய வேலைகளை அந்த நேரத்தில் செய்ய வேண்டும். இதான் அந்த சிறைவாசியுடைய வாழ்க்கை. இப்படிதான் ஒரு மூமின் இந்த உலக வாழ்க்கையில் இருக்க வேண்டும். விரும்பிய ஆடை அணிய முடியாது, மார்க்க ரீதியாக அந்த ஆடை அமைந்து இருக்க வேண்டும். டைட்டாக இருக்கக்கூடாது, மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்காத சிறிய ஆடைகளாக இருக்கக்கூடாது, மற்ற மதத்தினர்களுக்கு ஒப்பான ஆடையாக இருக்கக்கூடாது என்கிற சட்டம் எல்லாம் உண்டா இல்லையா? ஆகவே அல்லாஹ் சொன்ன விதத்தில் தான் ஆடை அணிய வேண்டும், ஆண்களும் பெண்களும். உணவு என்று எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் ஹலாலாக்கிய உணவுகளை தான் சாப்பிட வேண்டும், ஹராமாக்கிய உணவுகளை உட்கொள்ள கூடாது. விரும்பிய விதத்தில் தூங்கலாம், விரும்பிய விதத்தில் செய்யலாம் என்று சொன்னால் அப்படியும் கிடையாது. மாறாக சீக்கிரமாக தூங்கினால் தான் ஃபஜ்ருக்காக வேண்டி எழுந்து தொழ முடியும். எப்படி ஒரு சிறைவாசிக்கு இந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும், இந்த நேரத்தில் இந்த வேலை செய்ய வேண்டும் என்று எல்லாம் டைம் ஷெட்யூல் இருக்கும், அதே போல் தான் ஒரு மூமினுடைய வாழ்க்கை. ஃபஜர் நேரம் வந்தால் ஃபஜர் தொழ வேண்டும், துஹர் வந்தால் துஹர் தொழ வேண்டும், அசர் வந்தால் அசர் தொழ வேண்டும், ரமதான் வந்தால் நோன்பு நோக்க வேண்டும், தில்ஹிஜ்ஜா வந்தால் இந்த இபாதத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறைவாசி எப்படி ஒரு கைதியாக சிறைச்சாலையில் வாழ்கிறாரோ, ஏறக்குறைய அதே மாதிரியான வாழ்க்கை தான் ஒரு மூமினுக்கு அல்லாஹ் வாழும்படி சொல்லி இருக்கிறான். இதான் உலக வாழ்க்கை. இப்படி வாழ்ந்தால்தான் அடுத்து சுதந்திரமான வாழ்க்கை சொர்க்கத்தில் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவான். இங்கு கட்டுக்கோப்பாக அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களுக்கு மத்தியில் ஒரு கைதி மாதிரி வாழ்ந்தால்தான் சுதந்திரமான வாழ்க்கை நமக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும். ஆகவேதான் ரசூல் அவர்கள் இந்த உதாரணத்தை நமக்கு தந்தார்கள். அதே போல்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மூமின் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு சொல்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய தோள் பூஜத்தை பிடித்து ரசூல் அவர்கள், ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு எப்படி ஒரு பாடத்தை சொல்லி தருவாரோ, ஒரு சிறுவராக இருந்தால் ஒரு ஆசிரியர்
எப்படி அவர் மீது தன்னுடைய அன்பை செலுத்தி அவருக்கு ஒரு நல்ல உபதேசத்தை சொல்லும் பொழுது அவரை பிடித்து ஒரு அட்வைஸை சொல்வாரோ, அதே போல் ரசூலுல்லாஹி அவர்கள் இப்னு உமருடைய தோள் பூஜ்ஜத்தை பிடித்து சொல்கிறார்கள், குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். நீ இந்த உலக வாழ்க்கையில் ஒரு வழிப்போக்கராக அல்லது ஒரு அந்நியராக இரு. நாம் நம்முடைய சொந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு சென்றால் அந்த ஊருக்கு நாம் யார்? ஒரு அந்நியர், ஸ்ட்ரேஞ்சர் அல்லது வழிப்போக்கர். ஒரு வழிப்போக்கராக ஒரு அந்நியராக வேறு ஊருக்கு நாம் போயிருந்தால் எப்படி இருப்போம் யோசித்து பாருங்கள். எந்த வேலைக்காக போயிருப்போமோ அந்த வேலையை நாம் சரியாக மறக்காமல் செய்வோம். அது ஷாப்பிங்காக சென்றிருந்தால் ஷாப்பிங் செய்வோம். உறவினர்களுடைய வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் போயிருந்தால் அந்த ஃபங்க்ஷனுக்கு போவோம். இல்லை ஏதோ பிசினஸ் வேலையாக போயிருந்தால் அந்த பிசினஸ் வேலையை நாம் செய்வோம். எந்த நோக்கத்துக்காக போயிருப்போமோ அந்த நோக்கத்தை நாம் அந்த நாட்களில் நாம் என்ன செய்வோம்? அந்த வெளியூரில் நிறைவேற்றுவோம். அதே போல அங்கு ஒரு வாரத்திற்காக வேண்டி நாம் தங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் வெளியூரில் அந்த ஒரு வாரத்தில் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சொந்த ஊரை குறித்து நாம் யோசிப்போமா இல்லையா? சொந்த ஊருடைய சிந்தனை இருக்குமா இல்லையா? சொல்ல போனால் 7 நாட்கள் முடிந்து வீட்டுக்கு சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய அந்த நேரம் நெருங்க நெருங்க இன்னும் அந்த சிந்தனை அதிகமாகிக் கொண்டே இருக்கும். இன்னும் 4 நாள் தான் உண்டு, இன்னும் 3 நாட்களில் புறப்பட வேண்டும், 2 நாட்களில் புறப்பட வேண்டும், 1 நாள் தான் இருக்கிறது, 5 மணி நேரத்தில் ட்ரெயின் இருக்கிறது, 2 மணி நேரத்தில் புறப்பட வேண்டும் என்று அந்த சிந்தனை இன்னும் கூடிக்கொண்டே போகும். இப்படிதான் ஒரு மூமின் நினைச்சு வேண்டும் இந்த உலக வாழ்க்கையில் வாழ வேண்டும். எப்படி? நம்முடைய சொந்த ஊர் இந்த உலகம் கிடையாது. நம்முடைய சொந்த இடம் என்பது மறுமை வாழ்க்கை. இந்த மறுமை வாழ்க்கை சிந்தனை ஒவ்வொரு நாள் சொல்ல போனால் மௌத்தை நெருங்க நெருங்க அந்த மறுமை சிந்தனை இன்னும் அதிகமாகிக் கொண்டே போக வேண்டும். மறுமை நெருக்கிக் கொண்டே போகிறோமே, கபருடைய வாழ்க்கையை நெருங்கிக் கொண்டே போகிறோமே, அந்த கபருடைய வாழ்க்கையை என்ன தயாரிப்பு செய்திருக்கிறோம். அதே போல இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும் காலம் எல்லாம் எந்த நோக்கத்துக்காக இங்கு வந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி நாம் இங்கு வந்திருக்கிறோம். ஆகவே அந்த கடமையை நாம் செய்கிறோமா என்று ஒவ்வொரு நாள் என்ன செய்ய வேண்டும்? அந்த கடமை உணர்ச்சியோடு வாழ வேண்டும், மறுமை சிந்தனையோடு வாழ வேண்டும். அதற்காக தான் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வழிப்போக்கராக இரு, ஒரு அந்நியராக நீ இந்த உலக வாழ்க்கையில் வாழு. ஒரு அந்நியர், ஒரு வழிப்போக்கர் எப்படி அந்நிய ஊருக்கு வந்த நோக்கத்தை மறக்காமல் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவாரோ, அதே போல் சொந்த ஊருடைய சிந்தனையோடு திரும்பி போக வேண்டுமே என்கிறது சிந்தனையோடு வாழ்வாரோ, நேரத்தை வீணாக்க மாட்டாரோ, அதே மாதிரிதான் ஒரு மூமின் இந்த உலக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழகான உதாரணத்தை சொன்னார்கள். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தை எல்லாம் சொல்கிறார்களே, இந்த உதாரணத்துக்கு ஏற்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார்கள். ஊருக்கு உபதேசம் அப்படி கிடையாது. ரசூல் அவர்கள் உதாரணம் சொன்னார்கள், ஒரு வழிப்போக்கராக இரு, ஒரு அந்நியராக இரு. அதே போல்தான் ரசூல் அவர்கள் வாழ்ந்து காட்டினார். வழிப்போக்கர் அந்நியர் என்று சொல்லும் பொழுது இன்னொரு அர்த்தமும் அதில் உள்ளடங்கி இருக்கிறது. அது என்ன? வழிப்போக்கராக அந்நியராக நாம் போகும் பொழுது வீட்டில் இருக்கும் வசதி வாய்ப்புகள் நமக்கு அங்கு வெளியே கிடைக்காது. இருந்தாலும் என்ன செய்வோம்? எல்லாமே தற்காலிகமா தானே, 5 நாட்கள் தானே, பொறுத்துக் கொள்ளலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ளலாம். 5 மணி நேர பயணம் தானே, நின்றே போய்விடலாம், வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக் கொள்ளலாம் என்று நாம் சில சிரமங்கள் வந்தாலும் இது தற்காலிகமான பயண சிரமங்கள் தானே, பொறுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுமா இல்லையா? அந்த கருத்தும் அதில் உள்ளடங்கி இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் சிரமங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், ஆனால் எல்லாமே தற்காலிகமானது. இங்கு நாம் பொறுத்து கொண்டால், அல்லாஹ்வுக்கு பிடித்த வாழ்க்கை வாழ்ந்தால் சொர்க்கத்தில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அங்கு போய் எல்லா விதமான இன்பங்களை அனுபவிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் என்று பொறுத்துக் கொள்வது, அந்த அர்த்தமும் அந்த உதாரணத்தில் உள்ளடங்கி இருக்கிறது. இந்த உதாரணத்துக்கு ஏற்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், மாலி வலி துனியா, எனக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு? இல்லா கராகிபின் இஸ்தவல்ல தஹ்த ஷஜரத்தின் சும்ம ராஹ், ஒரு வழிப்போக்கர் மாதிரி தான் நான். ஒரு வழிப்போக்கர் பயணத்தில் இருக்கும் பொழுது எப்படி ரெஸ்ட் எடுப்பதற்காக வேண்டி கீழே இறங்கி ஒரு மரத்துக்கு அடியில் உறங்கி சில நிமிடங்கள் எழுந்து சென்று விடுகிறாரோ, அப்படிதான் நானும் தற்காலிகமாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன் ஒரு நோக்கமாக. எப்படி அவர் ஒரு நோக்கமாக கீழே இறங்கி அந்த நோக்கத்தை நிறைவேற்றி நோக்கம் நிறைவேறியதும் புறப்பட்டு சென்று விடுகிறாரோ தன்னுடைய இடத்தை நோக்கி, அதே போலதான் ஒரு நோக்கமாக நான் வந்திருக்கிறேன். அவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கைக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒரு முறை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி ரசூலுடைய வீட்டுக்கு வருகிறார். வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பாயை விரித்து மேலாடை இல்லாமல் உறங்கி கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகில் அந்த பாயின் அச்சு தெரிந்தது. இந்த காட்சியை பார்த்த உமர் பின் கத்தாப் அவர்கள் அழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு முழிப்பு வந்ததும், மா யுப்கிக யா உமர், உமரை எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்க உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அங்கு கைசர் என்கிற ரோம் நாட்டு மன்னர்களும் கிஸ்ரா என்கிற ஈரான் நாட்டு மன்னர்களும்
எப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகளுக்கு மத்தியில் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் நபியாக இருந்து, தூதராக இருந்து, உலக மக்களுக்கு தலைவராக இருந்து உங்களுடைய நிலைமை இப்படியா? பாயை விரித்து நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பாயின் அச்சப்பு அப்படியே உங்களுடைய முதுகில் தெரிகிறது. இதை பார்த்துதான் நான் அழுதேன் யார சொல்லலாம் என்று சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு கேள்வியை உமர் பின் கத்தாபை பார்த்து கேட்டார்கள். அந்த ஒரு கேள்வியை நாம் ஆழமாக பதிவு செய்து கொண்டால் உலக வாழ்க்கைக்காக வேண்டி நாம் மறுமையை மறக்கவும் மாட்டோம். உலக வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தாலும் அதிகம் கவலைப்பட மாட்டோம். எல்லாமே தற்காலிகமானது, நியமத்துகளும் தற்காலிகமானது, பிரச்சனைகளும் தற்காலிகமானது என்று நாம் அதை அப்படியே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி கடந்து சென்று விடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் பின் கத்தாபை பார்த்து கேட்டார்கள், அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆখিরা. உமரே, இந்த உலக வாழ்க்கையின் எல்லா நியமத்துகள், வசதி வாய்ப்புகள் எல்லாமே, சுகங்கள் எல்லாமே அந்த காஃபிர்களுக்கு கிடைத்து மறுமை வாழ்க்கை நியமத்துகள் நமக்கு கிடைப்பதை நீங்கள் பொருந்திக் கொள்ள மாட்டீர்களா? அது உங்களுக்கு பிடிக்காதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்டார்கள். ஆகவே அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இப்படிதான் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு என்று எடுத்து பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு விசாலமான வீடு, பல அறைகள் கொண்ட வீடு, அரண்மனை, கோட்டை அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு மனைவிக்கு ஒரே ஒரு அறை, ஹுஜுராத் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே. ஹுஜுராத் என்றால் என்ன? அறைகள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு அறை, அதுதான் அவருடைய ஒட்டுமொத்த வீடு. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு ஹுஜரா, ஒரு அறை, அதுதான் அவருடைய ஒட்டுமொத்த வீடு. ஒரு அறை தான் அந்த வீடு. அந்த வீடு, அந்த அறையும் எவ்வளவு பெரிய ரூமாக இருந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதை யோசித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அடுத்து அபூபக்கர் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அடுத்து உமர் பின் கத்தாப் அடக்கம் செய்யப்பட்டார்கள். 3 நபர்கள் அடக்கம் செய்யும் அளவிற்கு தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. அடுத்து இடம் கிடையாது. 3 நபர்கள் அடக்கம் செய்வதற்கு எவ்வளவு இடம் தேவைப்படும் யோசித்து பாருங்கள். அதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூல் அவர்கள் வழங்கிய ஒட்டுமொத்த வீடு. ரசூலுடைய வீட்டில் தொடர்ந்து 3 நாட்கள் அடுப்பு எரியாது. பெரும்பாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் பெருத்தம்பளம் சாப்பிட்டு தண்ணீர் குடித்தே செய்வார்கள், நாட்களை கழித்து விடுவார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடை கிழிந்து விட்டால் அதை தேய்த்து செய்வார்கள், அதை பயன்படுத்துவார்கள். செருப்பு அருந்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் செய்வார்கள், துஆ கேட்பார்கள். இது எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக எளிமையான வாழ்க்கை. உலக வாழ்க்கையின் ஆசாபாசங்களுக்கு பின்னால் ரசூல் அவர்கள் போகவில்லை என்பதற்கான எடுத்துக்காட்டு. அன்பானவர்களை, இந்த அளவிற்கு நாம் வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை, வாழ வேண்டும் என்கிற கட்டாயமும் கிடையாது மார்க்கத்தில். இப்படிதான் எல்லா முஸ்லிம்களும் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்யவில்லை, விதிக்கவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறந்த உதாரணமாக நமக்கு தன்னுடைய முன்மாதிரி விட்டு சென்று இருக்கிறார்கள். அந்த உதாரணத்தை வைத்து குறைந்தது நாம் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தை சம்பாதிப்பதற்கு ஹராமை நோக்கி போகக்கூடாது. உலகத்தை சம்பாதிப்பதற்கு மார்க்கத்தை மறக்க கூடாது. உலகத்தை சம்பாதிப்பதற்கு தொழுகையை மறக்க கூடாது. உலகத்தை சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்த ஹராம் ஹலால் சட்டங்களை நாம் மறந்துவிடக் கூடாது. குறைந்தது நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சட்டத்திட்டங்களை பேணி பாதுகாத்து மறுமை வாழ்க்கையை அடைய வேண்டும் என்கிற அந்த சிந்தனையோடு உலகத்தை நாம் ஹலாலான விதத்தில் எவ்வளவு சம்பாதித்தாலும் தப்பு இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு தடை விதிக்கவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக வைத்து நாம் வாழ முயற்சித்தால் தான் குறைந்தது நாம் சொன்னது போல் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி உலக வாழ்க்கையின் வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தாமலே இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். அது வேறு வழி இல்லாமல் ரசூல் அவர்கள் அப்படி வாழவில்லை. மாறாக ரசூலுல்லாஹி அவர்கள் அவர்களாக தேர்வு செய்து கொண்ட வாழ்க்கை அது. இப்படிதான் நான் வாழ்வேன், இப்படி வாழ்ந்தால்தான் உலக மக்களுக்கு, எல்லா தரப்பு மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து காட்ட முடியும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்து கொண்ட வாழ்க்கை அது. ஆகவே அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அழகை முன்மாதிரியை அடிப்படையாக கொண்டு மறுமை சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும். உலக வாழ்க்கை நியமத்துகளை நாடுவதோ அதை அடைவதோ தப்பு கிடையாது. ஹலாலான விதத்தில் நாம் அதை அடையலாம். அதே நேரத்தில் உலக வாழ்க்கையை நாடும் பொழுது மறுமை வாழ்க்கையை மறந்து விடாமல் அல்லாஹ் நம் மீது என்ன விஷயங்களை வாஜிபாக்கி இருக்கிறானோ, கடமையாக்கி இருக்கிறானோ, அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கட்டும் அல்லது சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கட்டும், அதையெல்லாம் மறக்காமல் அதையெல்லாம் சரிவர செய்து உலக வாழ்க்கையை நாம் நாடினால், அடைந்தால், சொத்தை சேர்த்து கொண்டால் தவறே கிடையாது. ஆனால் உலகம் 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 என்று சொல்லி மறுமையை மறந்து விடுவது, ஹராம் ஹலால் சட்டங்களை பேணாமல் அதை புறக்கணிப்பது, கடமையான இபாதத்துகளை கூட புறக்கணிப்பது, இதுதான் காஃபிர்களுடைய செயல் என்பதை புரிந்து கொண்டு மறுமை சிந்தனையோடு உலக வாழ்க்கையின் யதார்த்தமான நிலையை புரிந்து கொள்வதோடு இந்த உலக வாழ்க்கையில் மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹுல் கஃபூர் ரஹீம்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். கண்ணியமிக்க சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆன சமயத்திலே, மரணித்த சமயத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர் கவசம் ஒரு யூதனுடைய வீட்டிலே, ஒரு யூதனிடத்தில் அடமானத்தில் வைக்கப்பட்டிருந்தது. சில பேருத்தம்பளங்களுக்கு பதிலாக ரசூல் அவர்கள் பேருத்தம்பளங்களை வாங்கி அடமானத்துக்கு ஒரு உறுதிக்காக வேண்டி என்ன செய்தார்கள்? தன்னுடைய போர் கவசத்தை கொடுத்து வைத்திருந்தார்கள். அந்த பேருத்தம்பளங்களை வாபஸ் கொடுத்தால் அந்த போர் கவசத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த போர் கவசத்தை ரசூல் அவர்கள் வாபஸ் வாங்குவதற்கு முன்பாகவே உலகத்தை விட்டு சென்று விட்டார். ஆகவே ரசூலுல்லாஹி அவர்கள் சொத்தை விட்டு போகவில்லை தன்னுடைய மக்களுக்காக. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொத்தை விட்டு போனார்கள்? உமர் பின் கத்தாப் சொத்தை விட்டு போகவில்லை தன்னுடைய மக்களுக்கு, மாறாக கடனை தான் விட்டு போனார்கள். ஆயிரக்கணக்கான திர்ஹம்கள் கடன் இருந்தது உமர் பின் கத்தாப் மீது. எப்படிப்பட்ட நபர்? அரபு உலகம் அந்த காலத்திலே இப்போது உள்ள சவுதி அரேபியா அல்லது ஷாம் நாடு, ஈராக் போன்ற இந்த காலத்தில் உள்ள ஏறக்குறைய 15-20 நாடுகளுக்கு அவர்கள் ஒரு அமீருல் முஃமினீனாக இருந்தார்கள், ஆட்சி செய்தவர். அப்படிப்பட்டவர் இறந்திருக்கிறார். சொத்து விட்டு போகவில்லை, மாறாக தன்னுடைய பிள்ளைகள் மீது கடனை விட்டு சென்றார்கள். ஆகவே உலகத்தை சேர்த்துக் கொள்வது பெரிய வெற்றி கிடையாது. இது வெற்றி அல்ல. உண்மையான வெற்றி மறுமை வாழ்க்கையில் தன்னை வெற்றியாளர்களாக உருவாக்கிக் கொள்வது. ஆகவே அப்படிப்பட்ட உண்மையான வெற்றியை நாடி நாம் ஒவ்வொரு நாள் பயணிக்க வேண்டும். அதற்காக தன்னுடைய முயற்சிகளை அதிகமாக நாம் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு பயந்து ஹராம் ஹலால் சட்டங்களை பேணி நடந்து நாம் உலகத்தையும் சம்பாதித்துக் கொண்டால் அதற்கு தடை கிடையாது. அப்படிப்பட்ட சஹாபாக்களும், உலகத்தை சம்பாதித்த சஹாபா பெருமக்களும், உஸ்மான் பின் அஃபான் போன்ற சஹாபாக்களும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் இன்றைய காலத்தின் பல முஸ்லிம்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவர்கள் என்னதான் உலகத்தை சம்பாதித்தாலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவில்லை, ஹராம் ஹலால் வித்தியாசத்தை மறக்கவில்லை, தொழுகையை விடவில்லை, மனிதர்கள் செய்ய கடமைகளை அவர்கள் புறக்கணிக்கவில்லை. அதையெல்லாம் சரியா செய்வதோடு உலகத்தை சம்பாதித்தார்கள். அப்படி செய்தால் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மறுமை சிந்தனையோடு ஒவ்வொரு நாள் மறுமைக்கான ஏற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வதோடு பெற்றோர், மனைவி, மக்கள், அண்டை வீட்டார் என்று சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியாக செய்து ஒரு நல்ல முஸ்லிமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.